ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் விவோ மொபைலில் ஒன் ஹேண்ட் மோட் ஃபியூச்சரை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஹேண்ட் மோட் ஃபியூச்சர்னா என்னென்னா, நீங்கள் சம் டைமு ஒரு கையில் மட்டும் உங்கள் மொபைலை ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலாம். அந்த டைமில் உங்கள் மொபைலை நார்மலாக யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் தேவைப்படுற அப்ளிகேஷனை ஒரு கையிலேயே கிளிக் பண்ண ப்ரெஸ் பண்ண முடியாமல் போகும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒன் ஹேண்ட் மோடை ஆன் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் விவோ T1 44 வாட்ஸ் மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஷார்ட்கட்ஸ் அண்ட் அக்சசபிலிட்டி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் வீடியோவா நெக்ஸ்டா பார்க்க போறோம். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒன் ஹேண்டட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஒன் ஹேண்ட் மோடை எப்படி எனேபிள் பண்ணுறது, அதாவது உங்கள் ஃபிங்கரை உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி மூவ் பண்ணால் ஒன் ஹேண்ட் மோடு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் சொல்லுது. அதுக்கும் கீழே இருக்கிற ஆக்சஸ் மினி ஸ்க்ரீன் யூசிங் செஸ்டருங்கிறத ஆன் பண்ணிட்டு டோட்டலாக வெளியே வந்துருங்க. இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஒன் ஹேண்ட் மோடை எனேபிள் பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்டில் மொபைலை ஹோல்டு பண்ணி ஃபிங்கரை ஸ்க்ரீனில் மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் உங்கள் ஹோம் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். இப்போ ரைட் ஹேண்டில் உங்கள் ஒன் ஹேண்ட் மோடை எனேபிள் பண்ணணும்னா ரைட் ஹேண்டில் உங்கள் மொபைலை ஹோல்டு பண்ணி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஃபிங்கரை மூவ் பண்ணுங்க. ஒன் ஹேண்ட் மோடு ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் உங்கள் ஒரு ஃபிங்கரை வச்சு உங்களுக்கு தேவையானதை நம்ம கிளிக் பண்ணிக்க முடியும். இப்போ ஒன் ஹேண்ட் மோடை ரிமூவ் பண்ணணும்னா டாப்ல இருக்கிற இன்டு மார்க்கை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க முடியும். டாப்லேயே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல ஸ்க்ரீனை மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஒன் ஹேண்ட் மோட் ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.